வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா ஆட்டம்பர்க் BLDC ஃபேனை பற்றி பார்க்க போகிறோம். BLDC ஃபேன் வாங்குறதுக்கும் நம்ம சாதா ஃபேன் வாங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டு ப்ரைஸில் கிடையாது. ஆனால் உங்களுக்கு இது மூலமாக கரண்ட்டு உங்களுக்கு நிறைய சேவ் ஆகும். இது பாருங்கள், எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்க, 5390 போட்டிருக்கு. ஆனால் இந்த 5390 வந்து நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 3200 வாங்கினேன் அமேசானில். இந்த 3200க்கு இப்போ வேறு ஏதாவது ஒரு ஃபேன் வாங்கியிருந்தா எனக்கு 2000 ரூபாய்க்கே கிடைக்குமே, 1500 ரூபாய்க்கே கிடைக்குமேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்க ஃபேன் பார்த்தீங்கன்னா எப்போ 24 ஹவர்ஸ் ஏதாவது ஒரு ரூமில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஏதாவது ஒரு ரூமில் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேனோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5ல் வச்சு பண்ணுறீங்கன்னா அந்த 5க்கு ஆகிற மின்சார செலவு பார்த்தீங்கன்னா 70 வாட்ஸ் to 80 வாட்ஸ் வரும். ஆனால் இதில் 5ல் வச்சு பண்ணி 35 வாட்ஸ் தான் மேக்ஸிமம். அப்போ எவ்வளோ மின்சாரம் சேவ் ஆகுதுன்னு பாருங்கள். இதனால் உங்களுக்கு கரண்ட் பில்லில் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நீங்கள் ஒரு வருஷம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இதில் ஒரு 2000 ரூபா கரண்ட் பில் வருதுன்னா அந்த நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணி இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா கரண்ட் பில் வரும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இது எவ்வளோ ப்ராஃபிட்டுன்றது தெரியும். பாதிக்கு பாதி சேவ் ஆகுது. விலையும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. பாருங்கள், இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது நிறைய கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஐவரி செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த எல்இடி லைட்டை வச்சுட்டு நம்ம வீட்டில் நைட் டைமில் குழந்தைங்க பயப்படக்கூடாதுன்னு நம்ம அந்த எல்இடி லைட்டு ஆன் பண்ணிக்கலாம். சூப்பர் எஃபிஷியன்ட் BLDC மோட்டார், ரிமோட் வித் பூஸ்ட்டு, ஸ்லீப்பு, டைம் மோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் அப் டு இயர்லி 1500. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 2000 வரைக்கும் மிச்சமாகும்னு. இவங்க 1500 போட்டிருக்காங்க. ஏன்னா அது 70 வாட்ஸ் வரும். இது 35 வாட்ஸ் தான் மேக்ஸிமமே. அதனால் இது நீங்கள் ஒன்றில் வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 வாட்டு 2 வாட்டு தான் வரும். அதனால் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் LED இண்டிகேஷன் ஃபார் ஸ்பீட், உங்களுக்கு ஸ்பீட் இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, மேனுஃபேக்சரிங் டேட்டு 14/6/2023. ஓகே, ஸ்பீட் டெஸ்ட் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா 3 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க. நமக்கு இது ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். நமக்கு 2+1 இயர்னு போட்டிருக்காங்க. அது என்ன 2+1 இயர், 3ன்னு போட வேண்டியதானே? ஏன்டா இப்படி படுத்துறீங்க? இதுக்கு எதனா ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாருங்க. பைபாஸ் ரெகுலேட்டர் ஃபார் ஹையஸ்ட் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், பாம்பே அலுமினியம் வெஞ்சர், ஓவர் 1 மில்லியன் யூசர்ஸ். சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபேன் வச்சுருந்தா கூட தாராளமாக மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா மழை டைம் இனிமேல் வரப்போகிறது. அப்போ உங்களுக்கு ஸ்பீடு கம்மியாக வைக்கணும். ஸ்பீடு கம்மியாக வைக்கணுன்னும்போது இதில் ஸ்பீடும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஏரும் உங்களுக்கு கிடைக்கும். இது மோட்டார் பாருங்கள், 5 ஸ்டார் மோட்டாரு. 5 ஸ்டாரு உங்களுக்கு இந்த ப்ரைஸு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். அதனால் இதுவே உங்களுக்கு எனர்ஜி பெரிய லெவலில் சேவ் பண்ணி கொடுக்கும். இதில் LED இண்டிகேஷன் இருக்குது அப்படின்றாங்க. பாருங்கள், இதில் 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ்ன்னு இருக்கும்போது மேக்ஸிமம் நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ஐட்டம் தான். நிறைய கம்பெனியில் 2 ஸ்டாரே உங்களுக்கு 3500 4500 கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு 5 ஸ்டாரே 3200 கிடச்சிருக்கு. அதனால் இது வாங்கலாமா வேண்டாமான்றது நான் ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது அதோட ரிசல்ட்டோடு போடுறேன் நான் உங்களுக்கு. வேறு என்ன இருக்குது? இதை மிஸ் பண்ணிட்டோம் பாரு. ரிமோட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டை வச்சு தான் நம்ம ஃபேனை ஆப்ரேட் பண்ண. ரிமோட்டு இங்கே ஹோல் மாட்டி கொடுத்து இதில் என்ன இருக்குது? போல்டு நட்டு போட்டு வச்சுருக்காங்க. வேறு என்ன? பேட்ரி அவங்களே கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது? யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவலில் இவன் மார்க்கெட்டிங் பண்ணுறான். இன்னும் என்கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது, வாங்கிக்கோ அப்படின்னு. ஓகே, அவ்வளோதான். இந்த அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சு. இன்னும் பல அன்பாக்சிங் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் நமக்கு மோட்டிவேஷனை தரும். இது போல் நிறைய அன்பாக்சிங் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.